ஆசு சொன்ன மாதிரி நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு நம்ம வேலையை பார்த்துருந்துருக்கலாம். இப்ப பாரு தேனிட்ட கடி வாங்கிக்கிட்டு மூஞ்ச வெளியே காட்ட முடியாம கிடக்கேன். என் மூஞ்சிய கண்ணாடியில என்னால பார்க்க முடியல. கடவுளே எப்பதான் இது சரியாகுமோ தெரியலையே. ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே, எங்க தொட்டாலும் வலிக்குதே. என்னல சங்கரே கியாமியான்னு கத்திக்கிட்டு கிடக்க, என்னாச்சு? ஐயோ பாஸ் வின்னு வலிக்குது பாஸ், முடியல. மாத்திரை போட்டியா? இல்ல பாஸ், இனிமேதான் பாஸ் போடணும். டைமுக்கு மாத்திரையை போட, அப்பதான் சரியாகும். நான் எத்தனை முறை சொன்னேன், கேட்டியா என் பேச்ச? கேட்காம அந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சல்ல, உனக்கு தேவைதாம்ல. அவன் நல்லா உன்னைய தேனிட்ட கடி வாங்க வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. மருத்துவ செலவுக்கு காசு தாரே என்ன, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு செலவுக்கும் ஒரு பைசா தரல. எனக்கு தெரியாதா அவளை பத்தி? அவ அம்மா ஒரு கஞ்ச பிசினாரு, அவன் அப்பே ஒரு பிசினாரி பைய, பிச்சைக்கார பைய. ஒன்னத்துக்கும் ஒன்னும் நீட்டம்டானுவேன். வேற மோகமட்டம் எப்படி இருப்பா? அம்மன் சொல்லிக்கு பிரோஜனம் இல்ல. நம்ம கை காசை போட்டு உனக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்த்துட்டு போட்டுட்டு டக்கே. தேவையால இது நமக்கெல்லாம்? உனக்கு பொம்பளை சோக்கு கேக்குது, என்ன பொம்பளை சோக்கு? பாஸ் நீங்க வேற வெந்த புண்ணுல வேலை பார்த்தாதீங்க பாஸ். சரி ரெஸ்ட் எடு, நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சரி பாஸ், போயிட்டு வாங்க. தேவையில்லாம பொம்பளை பிள்ளை சொல்லிட்டு மரத்துல ஏறி கீழே உளுந்து பாடு பார்த்துட்டு டக்கை இவனுக்கு தியானிட்ட கடி வாங்கிட்டு கிடக்காம பாறான். ரோஸ் ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஐசு? ஆமா, நம்ம இப்ப எங்க போறோம்? நீ எதுக்கு இப்ப உங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சி இப்ப இந்த காசை வாங்கிட்டு வர? எதுவுமே சொல்லாம வான்னு கூட்டிட்டு போயிட்டே இருக்க. எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க போறேன்னு முத சொல்லு எனக்கு. ஐயோ சத்தமா பேசாத ஐசு. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? எதுக்கு இப்ப இந்த காசு உனக்கு? அது ஒன்றும் இல்லை, அதான் அன்றைக்கி சொன்னேன்ல, அந்த வேலை செய்கிற ஆளுக்கு தேனி கொட்டி மூஞ்செல்லாம் வெங்கி போச்சு, ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட இருக்கவர் காசு கேட்டாருன்னு. ஆமா, அதான் அந்த காசை கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு இப்போ எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு போகிறேன். அதுக்கு தான் உங்களையும் துணைக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன். அடி பாவி, அந்த திருட்டு பையனை பாக்குறதுக்கா நீ என்னைய கூட கூட்டிட்டு போற? உங்க அம்மைக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வையேன், என் கொண்ட முடிய ஆஞ்சி கூட ஆஞ்சி. அட ஐசு, நீ வேற சத்தம் போட்டு பேசாத, அமைதியா இரு. நம்ம யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு உடனே வந்துடலாம். தலைவர் பொண்டாட்டி அவங்க ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவன் வேலைக்கு போலையாம், வீட்டில் அந்த ஆளு மட்டும்தான் கொட்டாயில படுத்து கிடக்காருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால கொட்டாயில போயிட்டு பார்த்துட்டு இந்த காசை கொடுத்துட்டு வந்துருவோம். யாருமே இருக்க மாட்டாங்க, பின்பக்கமா போயிட்டு வந்துடலாம் அப்படியே. டி ரோசி, எனக்கு என்னமோ இது சரியா படல. இது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு தோணுது. அட வா ஐசு துணைக்கு, நீ வரலன்னா நான் ஒத்தையிலையாவது போய் பார்த்துட்டு வந்துருவோம் பாத்துக்கா. அதுக்கப்புறம் உன் விருப்பம், நான் போறேன். என்ன இவ தானா நானே போறேன்னு சொல்லிட்டு போறா? இவளை அப்படியெல்லாம் தனியா விடக்கூடாது, நம்மளும் கூடவே போவோம். ஏ ரோசி நெல்லு, நானும் வரேன். ஐயோ அம்மா, வின்னு வலிக்குதே. அச்சோ பாவம், நம்மளாலதான் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு கிடக்காரு. ஏ ரோசி நெல்லுடி. யாருமா அது வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம வாருது? அட நம்ம ரோஸு, இவன் எப்படி இங்க? வாங்க உள்ள வாங்க, வராதையே வந்திருக்கீல. இல்ல, இங்க நாங்க சங்கர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பார்க்க வந்தோம். அவர் எங்க? ஐயோ என்னைய அடையாளம் தெரியலையா? நான் தான் சங்கரு. என்னது, நீங்க தான் சங்கரா? என்னடி ரோசே, மூஞ்சி அளவுல தக்காளி மாதிரி இருக்கு. தானே கன்ஃபார்மா? அதான் சொன்னேன்ல, தேனி கடிச்சுதான் அவர் மூஞ்சி இப்படி வீங்கி இருக்கு போல இருக்கு. ஐயோ ரோசி, எனக்கு சிரிப்பு தாங்கல ரோசு. அவர் மூஞ்ச பாக்கும்போதே எனக்கு அந்த பலூன் மாதிரி வீங்கி இருக்க, கண்ணத்தை ரெண்டையும் பிச்சுக்கு நாமக்கணும் போல இருக்கு. அட நீ வேற சும்மா இரு ஐசு. சிஸ்டர் என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்தாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு. ஐயோ இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க. உங்க கூட இருக்கவர் சொன்னார்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தரணும்னு. ஐயோ எங்க மாமா சும்மா கேட்டிருப்பாரு, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க என்னைய பார்க்க வந்ததே எனக்கு பெரிய விஷயம். அதனால எனக்கு இந்த காசெல்லாம் வேண்டாம். நீங்க பார்க்க வந்ததே எனக்கு சந்தோஷம். இல்ல பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆயிருச்சு. அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக தானே. இதுல என்ன இருக்கு? சரி வா ரோசு, போவோம். இன்னும் போல வாழ்க்கை நம்பிக்கையா போய் வா, நான் வருவேன் அதுவரை நினப்புல கலங்காத. ஏன் நீலோத்தி ஓ நினப்புல லாந்துறேன். என்னலாம் மறுபடியும் அந்த பிள்ளை வந்துட்டு போகுது? பாஸ் நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. அந்த பிள்ளை வந்து மருத்துவ செலவுக்கு காசுன்னு சொல்லி காசு வந்து தந்துச்சு. நான் தான் வேண்டான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். பாத்தீங்களா பாஸ், நீங்க சொன்ன மாதிரிலாம் இல்ல அந்த பிள்ளை. டேய் சங்கரே, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல, பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தெரியாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏ வாண்டு, அப்படிதான் நல்லா தின்னு, நல்லா இன்னும் தின்னு நல்லா பெருத்துரு. அப்பதான் நல்லா புல்டோசர் கணக்கா இருப்ப. ஏன் சஞ்சேதா, எதுக்கு இப்ப கிண்டல் பண்றீங்க? நான் ஒரே ஒரு பப்ஸ் தான் எடுத்தேன். என்ன ஒண்ணுன்னு சொல்லி எத்தனை உள்ள வச்சோம். இன்னும் தூத்துக்குடியே தாண்டதுக்குள்ள பசிக்குது வண்டி நுப்பாட்டுங்கன்னு எங்க பாய விரிச்சாச்சு. எங்க இருந்து பிக்னிக் போறது? இப்படியே போற இடம் வாங்கி தின்னுகிட்டே இருந்தேன்னா பெருத்துருவேன் ஒரே வாரத்துல. காலேஜ் எல்லாம் போய் சேரும்போது உடனே ஆளே அடையாளம் தெரியாது போ. அவ்வளோ உடனே காலேஜ்ல புல்டோசர் தான் கூப்பிட போறாங்க பாரு. ஆமா என்ன பாரு, அப்படிதான் கூப்பிடுவாங்க. சஞ்சய் பிள்ளைய பயமுறுத்தாதல, சும்மா அவளை வம்புழுக்கதே இவனுக்கு வேலையா போச்சு. பாருங்க இவனை. எது இவனா? முடியல கை வச்சா
அவளுக்கு கோவம் வராம. சஞ்சய் சும்மா இருல, அவ முடியல கை வச்சாலும் அவளுக்கு கோவம் வரும் தெரியும்ல. வேற எதுக்கு அவ முடியல கை வைக்க நீ? ஐயா பொம்பளை பிள்ளை முடியல கை வைக்காதையா உண்டு. ருக்கு விளையாட்டுக்கு தான். நான் ஒன்னும் அவளுக்கு வலிக்க மாதிரிலாம் பிடிக்கல. அவ சும்மா சீன் போடுவா. உங்கள விளையாட்டை பத்தி எனக்கு தெரியும்ல. ஐயா சரணு வா, நீ வந்து இங்க சாப்பிடலாம். இந்த வாரங்க. இல்ல நீ மட்டும் என்ன தனியா பப்ஸ் கட் பண்ணி தின்னுட்டு இருக்கியா? கண்ணத்தா என்ன பண்றீங்க? ஒண்ணுல இந்த வாரேன். அவன் என்னமோ வித்தியாசமா பண்ணி சாப்பிடறான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை கடையில அவ்வளவு வாங்கி வச்சது நல்லதா போச்சு. ஏம்மா அங்க பாரு, தூத்துக்குடி தாண்டியதுக்கு முன்னாடியே பசிக்குதுன்னு அங்கங்க நிப்பாட்டி இப்படி கொட்டாயை போட்டு உட்கார்ந்துருந்தோம்னு வைக்கி வேலைக்கு ஆகாது. ஒரு சமைக்கிற இடம் மாதிரி நிப்பாட்டி சமைக்கணும். இப்படி கடையில வாங்கி வச்சு தின்னுகிட்டே போனோம்னா காசு தான் கறியாவும் பாத்துக்கிடுங்க. வீட்டுல இருந்தா சமைக்கிறோம், வேற மறுபடியும் வந்த இடத்துலயும் சமைச்சுக்கிட்டு இருந்தா நல்லா வேலை இருக்கும். அப்படி சொல்லுங்க பாவல. அப்பயே சும்மா எப்ப பார்த்தாலும் சமைக்க வைக்காத. போற இடத்துல எங்கெல்லாம் என்ன வேணுமோ வாங்கி அங்கங்க கொட்டாய் போட்டு பாய் விரிச்சு அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எஞ்சி கிளம்பி போக வேண்டியதாம்ல. அத்தையை ரொம்ப சிரமப்படுத்தாத. வாடா நல்லவனே, உங்க அத்தைக்கு சால்றாவா? ஏமா இதை நீ நேரத்தையும் சொல்லியிருந்தா நான் காய்கறி கீகறி எல்லாம் வாங்கி போட்டு அண்டா குண்டாவெல்லாம் எடுத்து வச்சிருக்க மாட்டோம்ல. போற இடத்துல கேம்பிங் மாதிரி போட்டு சமைக்கணும்னு சரி நான் மண்டையாட்டினேன். நீ சொன்னதை நம்பி தானே நான் அவ்வளவு பாத்திரத்தை எடுத்து போட்டு காய்கறி எல்லாம் வாங்கி போட்டேன். நான் அண்ணிலாம் வருவான்னு நினைச்சல, அவிய வரலன்னு அதுக்கப்புறம் தானே தெரியும் எனக்கு. எங்க அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லத்தே, அதான் அவிய வரல. இல்லன்னா கண்டிப்பா வந்திருப்பாவ. இந்த மாதிரி இதெல்லாம் அவளுக்கு நல்லா பிடிக்கும். அப்பனா அடுத்த முறை இவெல்லாம் வரும்போது ரமணிலாம் வரும்போது அந்த மாதிரி எடுத்து செய்வோம். இப்ப கடையில வாங்கிக்கிடலாம் ஐயா. சரி என்னமோ போங்க. ஐயா உட்காரு சரணு. சரித்த. சரி நெக்ஸ்ட் என்ன பிளான்? என்ன பிளான்? மறுபடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்மள நேர வண்டி எங்க விடணும்னு கேட்கேன். குற்றாலமா இல்ல வேற எங்கேயுமா? ஃபர்ஸ்ட் களக்காடு தலையணை ஃபால்ஸ் போவோம். அங்க ஒரு குளியலை போட்டுட்டு அடுத்து எங்க போலான்னு முடிவு பண்ணிக்கிடலாம். ஏய் ஃபால்ஸ்க்கு போறோம் ஜாலி ஜாலி. ஃபால்ஸ்னா நல்லா தண்ணி அருவி போல கொட்டுமோ? என்னடி சரண்யா கேள்வி இது? ஃபால்ஸ்னால தண்ணி அருவி மாதிரி தான கொட்டும். ஏய் தலையணை ஃபால்ஸ்ல ஆழமே இருக்காது. கொஞ்சம் தண்ணி நல்லா ஃபோர்ஸா வரும். இருந்தாலும் நல்லா இருக்கும், காமா இருக்கும் ஏரியா. நல்லா பாதி தூரத்துல வண்டி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு நடக்கணும், அப்புறமா தான் இருக்கும். ஐயே நடக்கணுமா ஐயா? கார் உள்ள வர போவாதா? கொஞ்சம் ஏரியாவுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவாங்க இருக்கு. அப்புறமா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துடும். ஐயே அவ்வளவு தூரம் நான் நடந்துக்கிட முடியல. ஃப்ரீயா விட்டு நான் உன்னையும் தூக்கிட்டு போறேன். அப்ப நான் கார்ல இருக்கேன், நீங்க விட்டு போய் குளிச்சிட்டு வாங்க. எத்தே வாங்க பாத்துக்கிடலாம். கொஞ்சம் தூரம் நடங்க, கொஞ்சம் தூரத்துக்கு அவன் தூக்கிட்டு வருவான். அப்படியே கைத்தாங்களா வாங்க, கொஞ்சம் குளியல போட்டு என்ஜாய் பண்ணுவோம். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். நாம இருக்கும் பயப்படாத நார்க்கம்ல. பியார் இருக்கும்போது நீ பயப்படலாமா சொல்லு? ருக்காச்சே ஏன் சொல்றதெல்லாம் நம்பி இவனை நம்பி யாராதீங்க, உருட்டி விட்டுருவான். பாத்துக்கிடுங்க, உங்க மேல இருக்க காண்ட்ல எங்கேயா தூக்கி போட்டானா போச்சு. வாண்டு உன்னைய வேணா மலையில இருந்து உருட்டி விடுவேன். ஏன் ருக்கோலாம் நான் உருட்டி விட மாட்டேன். அது என் டார்லிங். அதுக்கு தான் உங்களை நம்பி நான் எங்கேயுமே வர மாட்டேன். சரி கிளம்பலாமா? இருங்க, இன்னும் நாங்க சாப்பிட்டே முடியல. நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். சரண் கொஞ்சம் வாழ. நீ வேற சும்மா இருக்கியா? என்ன மாறிட்டே கடைசமா எப்படி இருக்கிய? அட யாருல அது நம்ம பையல? அவா வாங்கனே. எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? காலையில தான் வந்தேன். வாங்க. என்ன கடை பக்கம்? சும்மா என் பொண்டாட்டிக்கு தெரியாம சுருட்டு குடிக்கலான்னு வந்தேன். சுருட்டு தப்பா ஒரு சுருட்டு. சரி தாரேன் வாங்க, முதல்ல உட்காருங்க. வாழை தரப்பட்டி உட்காரு. அட நீங்க உட்காருங்க மாமா, நான் நின்று 2 நிமிஷம் பேசிட்டு ஒரு சுருட்டு அடிச்சுட்டு கிளம்புவேன். என்ன நான் வரும்போது 2 பேரும் ஒரே சிரிப்பா இருந்துச்சு. என்ன கதை அப்படி ஓடுது? அது ஒண்ணு இல்லனே, நம்மால என்ன பண்ணிருக்காரு, பைபாஸ் ரோட்ல ஒரு வண்டியில கொண்டு போய் சைக்கிள விட்டுருக்காரு. சும்மா இருல, அதெல்லாம் சொல்லிட்டு அடக்காத. சொல்லு மறுபடியும் நீ சொல்லு. ஒரு பொம்பளைய சைட் அடிச்சுக்கிட்டே கொண்டு போய் வண்டியை கொண்டு பைக்கார மேல விட்டுருக்காரு. ஐயோ அப்புறம் என்ன, வண்டியாரன் பயந்து பிரேக் அடிச்சனா அவன் சரிக்கு போய் விழுந்துட்டா, இவர் தப்பிச்சிட்டாரு. சும்மா இருல, நான் எந்த பொம்பளையும் பார்க்கல. ஒரு சின்ன பிள்ளை கிராஸ் பண்ணிச்சு, அதுக்குதான் ஆயிரப்படாதுன்னு அதை பார்த்துக்கிட்டு போனேன். மாமா உம்முறை பத்தி எனக்கு தெரியாதா? கல்லுக்கு சீலை கட்டிட்டு குறுக்குன்னு பாப்பியாரு. ஒரு பொம்பளை போ விட முடியாரா? சும்மா நானும் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பியாரா? நீர் எப்படி சின்ன பிள்ளைய பார்த்துருப்பியாரு? ஐயே அப்புறம் வண்டிக்காரனுக்கு என்னாச்சு? அவன் தான் கை காலி எல்லாம் சில்லற வாங்கிட்டு போனான். நம்மாலு கண்ணு மாதிரி எந்திரிச்சு வந்துட்டாரு. 2-3 செராய் போட சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பி. அட கடவுளே, பாவம் தான். எப்ப இவன் தெரியாம சொல்லியாம்பா. வந்திருக்கவனுவ குடிச்சிட்டு வந்து வண்டியை விட்டுட்டானுவேன். நான் என்ன பண்றது? என்ன நம்பாதீங்க, ஆப்போசிட்ல வந்தவங்க எல்லாம் குடிக்கலாம் இல்ல. இவர் வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு வண்டியை விட்டுட்டாரு. சும்மா இப்ப அந்த வண்டிக்காரன் மேல பழிய போடுறாரு. ஊருக்காரன் நீயே நம்மள கேவலப்படுத்தலாமால? ஐயே நடந்ததை தானே சொன்னேன், நான் என்ன தப்பா சொல்லிட்டே போங்க. சரியா போச்சு. இன்னும் சைக்கிள்லாம் ஓட்டுறாரா மாமா? எங்க தள்ளிக்கிட்டே போவேன். எப்ப நான் ஓட்ட பார்ப்பேன், ஓட்டும் போது இந்த மாதிரி ஆயிரும். அதுக்குதான் தள்ளிக்கிட்டே போறது, தள்ளிக்கிட்டே வாருது. குச்சியை பிடிக்க முடியலையா இவருக்கு? இவர் சைக்கிளை தள்ளிக்கிட்டே போறாரு. தேவையா இவருக்கு? இங்க ஒரு இடத்துல கடக்க வேண்டியதானே. சும்மா இருல, நேரம் மொம்மட்டக்கு வேற என்ன பண்றது?
பேசாட்டிக்கு எங்கேயாவது வாட்ச்மேன் வேலைக்கு போயிடலாமான்னு பாக்கேன். அது சரி, உங்க வீட்டுல அதான் ஒன்றும் குறைச்சல்னு இருக்காவ உங்க மருமூலம் அவனும். சும்மா இருப்பா, கையில காசு இல்லைன்னா ஒருத்தனும் மயக்க முண்டா நம்மள. அது உண்மைதான். சரி, வேற ஊர்ல என்ன விசேஷம்? ஒரு விசேஷமும் கிடையாது. நிறைய ஊருக்குள்ள கல்யாணம் ஆகாம பிள்ளைகளுக்கு பயிலும் எல்லாம் கிடக்கானுவேன். என்னைக்கு கல்யாணம் ஆகும் போது போல தெரியல அவ்வளவோ. 2 சிண்டுவெல்லாம் கல்யாணம் பண்ணுது. பல வருஷமா நிறைய பேர் கல்யாணம் ஆகாம அடக்கானுவேன். என்னைக்கு அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும் போதோ தெரியல. படிப்பு வேணும், வேலை வேணும், அது இல்லைன்னா எப்படி ஆகும்? அது சரிதான். இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிச்ச மாப்பிள்ளையா உத்தியோக மாப்பிள்ளையா தானே கேக்குவேன். அப்படியெல்லாம் அந்த காலத்துல பாத்துருந்தா எனக்கெல்லாம் கல்யாணமே ஆயிருக்காது. தப்பிச்சிட்டியாரு. இந்த 90s கிட்ஸ் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறானுவோ. அது நம்ம சரிதான். அவங்களுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா அதுவும் பிள்ளைகளும் பள்ளியோடம் போயிருக்கும். சும்மா எல்லாம் சுத்திட்டு நடக்கானுவா பாதி பேரு. எத்தனை போட்டை வந்து கிடக்கு திரும்ப என் கடையில. ஏதாவது பொண்ணு துப்பு இருந்தா சொல்லுங்க, மாப்பிள்ளை துப்பு இருந்தா சொல்லுங்கன்னு. நான் என்னத்த செய்ய? ஏதாவது ஒண்ணு நல்லதா அமைஞ்சா மாத்தி விட்டு காசு கமிஷன் வாங்கிடலான்னு பாக்கேன். ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏமா ஏமா பாரு, டிவி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா தூக்கத்தை பாரு அன்னைக்கு. இவ கும்மி எந்திரிவே. இந்த பாரு, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. என்னலா? இந்த பாருமா, உன் ஃபோனுக்கு ஃபோன் வந்திருக்கு. சார்ஜ் போட்டுருந்தல ஃபோனை. இந்த அப்படி யாருன்னு தெரியல, நம்பர்ல இருந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்க வேண்டியதானே? இப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. நானும் பேச மாட்டேன். இந்த அப்படி நீயே யாருன்னு கேளு. கட் ஆகுறதுக்குள்ள போச்சு, கட் ஆயிட்டு. இந்தா திருப்பி போட்டு என்ன யாரு ஏதுன்னு கேளு. எனக்கு தெரியாது. ஆட்சிக்கு அங்கே போடு. யாராவதுன்னா வேறபடி வேணும்னா மறுபடியும் ஃபோன் பண்ணுவாவ. நான் இப்போ யாருக்கும் பண்ணுற மாதிரி இல்லை. டிவியை போட்டு விட்டுட்டு அந்தால தூங்கிட்டேனோ. ஆமாம், மணி என்ன ஆகுது? மணி 3 மணி ஆகுது. உங்க அக்கா போனுங்கன்னு எதுவும் பண்ணனால அச்சந்தியா? இல்லை, அவள் எந்த ஃபோனும் பண்ணலை. இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் வரலையாக்கோ? அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் சீக்கிரம் வருவாளாக்கோ. அவள் இருட்டின அப்புறம் தான் வருவா பாரு. இதுக்கு தாம்லா உன்னையும் போன்னு சொன்னேன். நீ போனன்னா அவளை நச்சரிச்சு கூட்டிட்டு வருவாள்ல. எனக்கு பிள்ளை ஒத்தையில பேருக்குன்னு பயம் இருக்காது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்துருவாளுவேன்னு இருக்கும். சேர்ந்து போங்களான்னு ஒரு வார்த்தை நம்ம பேச்ச கேட்காளுவளா? அவளும் நான் ஒத்தையில போவேன்னு மினிக்கிட்டு போறா. இவளும் நான் போவேன்னு கிளாச்சிக்கிட்டு இருக்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு இடமா போனீங்கன்னா என்னடா பண்றது? போமாண்டான்னு சொன்னாலும் கேட்டால. எம்மா போனா வருவாமா. நீ எதுக்கு தேவையில்லாம போட்டு நீ யோசிச்சுட்டு அடக்க? நானும் 2-3 நாளா பார்த்தேன். நீ ஒருபடியா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க. அப்பா ஒருபடியா இருக்காருன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல இருக்க. அவரை நினைச்சுதான் எனக்கு மூச்சு முட்டுது. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரு குடிச்சிட்டு வந்தா கூட நான் சண்டை போட்டுருவேன். ஆனா அவரு குடிக்கவும் இல்லை. ஆனா ஆளு ஒரு வழியா ஒரு மாதிரி டயர்டா தெரியாரு. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாலும் நான் போயிட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லைங்காரு. ஏதோ என்கிட்ட மறைக்காரோன்னு தோணுது. அவரு உங்ககிட்ட குடிக்கிறத வேணா மறைப்பாரு. மற்றதெல்லாம் உங்ககிட்ட ஏன் மறைக்க போறாரு? நீ தேவையில்லாம போட்டு எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒருவேளை நான் தான் எதையும் நினைச்சுக்கிட்டு அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேனா இல்லை என்னன்னு தெரியல. சரி, சந்தியாளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சாவ எப்போ வருவா, எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேளா. அவ நான் கேட்டா கோவப்படுவா. நீ இப்போதைக்கு எதுவும் போடாத. ஒரு 4 மணிக்கு போல போடி எங்க இருக்கான்னு. இப்போதான் ஒருவேளை வந்தவங்களாம் இப்போ கெஸ்ட் எல்லாம் போனாங்கன்னா அப்புறம் தானே வீட்டில் சாப்பிடுவாங்களா இருக்கும். சாப்பிட்டு எடுத்துட்டு வேற நீ கூப்பிட்டு இருந்தாலும் அவள் சாப்பிடாம கொள்ளாம வந்துருவா. வேற இங்கே வந்து நாய் மாதிரி கத்திட்டு அடப்பா பார்த்துக்க. ஃபங்க்ஷன் வீட்டில் நல்ல சோறு சாப்பிட்ருப்பேன், என்னைய நல்ல சோறு சாப்பிட விடலன்னு சொல்லிட்டு கத்துவா. அதுவும் சரிதான். சரி, போன இடத்துல முன்ன பின்ன ஆகும். ஒரு 4 மணிக்கு போல போட்டு பார்ப்போம். ஆமா, நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? புளி கொட்டை குத்துனியா இல்லை புளி உடச்சியா? ஆமா, உனக்கு உன் வேலை தான் முக்கியம். வேற நான் படிக்கண்டாமா பரிச்சைக்கு? நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏ அப்பா, வெளியே போய் மழைகளை வருதான்னு பாரு. நல்லா கொழுப்புதாம்மா உனக்கு. வேற படிக்கன்னு சொன்னியா? அதான் எனக்கே சாக்கா இருந்துச்சு. சரி, போ போய் படி. ஒரு காப்பி ஊற்றி கேட்கலான்னு பார்த்தேன். அடுப்புல பால் கிடக்கும், சூடு பண்ணி ஒரு காப்பி போட்டு தரியாடே அம்மைக்கு? சரி, இரு போட்டு தரேன். மணி 3 ஆயிட்டு. இனிமே எங்க துணியை துவைக்க? துணியை வேற ஊற போட்டு வச்சிருந்தேன் பாத்ரூம்ல. வெயில் தாழ்ந்தப்புறம் எங்க துவைச்சு போட? அப்படியே வச்சிருந்தாலும் துணியெல்லாம் வாடை அடிச்சு போகும். ஒன்றுக்காவாம ஆயிரும். நாளைக்கு வரைக்கும் வச்சிருந்தா சும்மா தலை முக்கி எடுத்து போட்டுட்டு 2 பட்டை தண்ணியை மேலே ஊற்ற வேண்டியது தான். சோம்பலா இருக்கு. குளிச்சாதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். குளிச்சுட்டு எந்திரிச்சு அப்படியே கோயில் வரைக்கும் போகும். ஏமா, சீனி கம்மியாவா கூடயா? கொஞ்சம் கம்மியாவே போடு, அள்ளி தட்டிடாத. எனக்குலாம் ஒரு 1/2 ஸ்பூனு 3/4 ஸ்பூனு போதும். கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 சுத்தி கும்பிட்டுட்டு வருவோம். குளிச்சுட்டு காப்பி ஓட்டுட்டு கொண்டு வந்து சோஃபால வை. அம்மா, நான் இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன். உடம்பு சூடு இந்த வெயில் வெக்கைக்கு. அம்மைக்கு ஒரு காப்பி, எனக்கு ஒரு காப்பி. அம்மா எங்க பாத்ரூம் போயிட்டாளா? என்ன டிவி அறுவையில வச்சிருக்கா? பழைய பாண்ட படங்களா பார்த்துட்டு அடப்பாமா அந்த கும்மி. ஏதாவது பாட்டு சேனல்ல வைக்கலாம்ல. அந்த ரிமோட் எங்க வச்சா? இருக்கு, இந்த வாரேன்.
டிவி எதுவும் மாத்தி விடாத. நான் அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மாத்தி விடாதலா? அதுக்குள்ள வந்துட்டியாக்கோ? நீ அதுக்குள்ள காப்பி போட்டுட்டியாக்கோ? ஒழுங்கா சூடு பண்ணியா இல்லையா பால? அதெல்லாம் இடையில ஒருக்கா நான் சூடு பண்ணி தான் போட்டிருந்தேன். சூடாதான் கிடந்து, அதனால லேசா சூடு பண்ணி காப்பி தூளி சீனி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு ஒரு டம்ளர் எனக்கு ஒரு டம்ளர் இருந்தா அப்படி. அது சரி. அப்ப ஏற்கனவே குடிச்சிட்டு தான் மறுபடியும் உனக்கு போட்டு வந்துருக்கிய. பால் வேற கிடக்கா? அதெல்லாம் கிடக்கு. உன் மோளுக்கு தண்ணியை ஊத்தினாலும் காய்ச்சி கொடுத்துரு. அவ தண்ணியா இருந்தா குடிக்க மாட்டாளா? அதான் கேட்கேன். இல்லைன்னா ஒரு பக்கெட்டு வாங்கி போடனாதான். அதெல்லாம் இருக்கு உன் மோளுக்கு ரொம்ப தான். அவளுக்கு ஒண்ணுனா மட்டும் பதறிடுவா பதறி. இப்ப பத்திராளி பெரிய மட்டும் பால் வாங்குறது இல்லையா? காலையில மட்டும் தான் வீட்டை வாங்குவேன். வேற ஆத்திர அவசரத்துக்கு வேணும்னா சாயங்காலத்துக்கு பாக்கெட்டு பால் வாங்கிட்டு போறதுதான். ஏன் சாயங்காலம் தர மாட்டாவளா? அவைய சொசைட்டிக்கு கரெக்டா கொடுத்துட்டு இருப்பாவ. வேணும்னு கேட்டா தருவாவ. நம்ம காலையில வாங்குறதே நம்ம ராத்திரி வரைக்கும் வச்சு ஒப்பேத்திடுவோம்ல, அதனால கேட்கறது இல்ல. சரிம்மா, நான் காப்பி அங்க கொண்டு போய் குடிக்கேன். நீ இந்த பழைய பாண்டர படத்தை பார்த்துக்கிட்டே குடி. இந்த படத்துக்கு என்ன குறைச்சல்? சிவாஜி கணேசன் படம். இதுவனுக்கு என்ன தெரியும் அந்த காலத்து படத்தை பத்தி?